என்னையா நடக்கு? சட்டம் உனக்கு சீர்கெட்டு போய் கிடக்க. காவல்துறை என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க? 4 பயில வச்சு வந்து ஒரு பையனை அந்த அடி அடிச்சிருக்காங்க, கொடூர தாக்குதல் நடத்திருக்கானுங்க. என்ன செஞ்சுட்டு இருக்கியா? இப்படிலாம் என்னை கேட்க சொல்லுதாங்க. நான் ஏதாவது இவங்க சொல்லுதாங்களோ கேட்டுட்டு அது என்னை போட்டு கும்மிட்டாங்கன்னா பயமாக கேட்டால் பயம்தான். திரும்ப ஏன்னா ஒரு செல்லு கிடச்சிட்டு மீடியா கிடச்சின்னு நம்ம போய் எதாவது பேச நம்மளை போட்டு வந்துடக்கூடாது ஐயா. நிலவரத்தை சொன்னேன். இப்போ இந்த மேட்ருக்கு நீங்கள் ஏதாவது சொல்லணும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் என்ன சொல்லணும்னா பெற்றவனை தான் சொல்லுவேன். முடி ஒரு சைஸாக வெட்டிட்டு வரான், ஏன்னா செருப்பாக போடுறான். பேரகான செருப்பு இப்படி தான் 40 ரூபாய்க்கு நம்ம போடுறோம். அந்த செருப்பை நான் பார்த்துருக்கேன். அந்த கலரும் அவனும் மண்டையும் புள்ள கெட்டு குட்டிச்சராக தான் தெரியுது. அப்போவுமே செவுட்டில் அடித்து இவனை இன்னத்துக்கு சிறுவ சீர்த்து பெற்றவனே கொண்டு விட்டுருக்கணும். இல்லை ஏதாவது மனநிலை காப்பாற்றி கொண்டு போய் சேர்த்துருக்கணும். அவனை அப்படிலாம் விட்டுட்டு இப்போ எங்கேயா போய் அடிப்பானுங்களா? அந்த ஒட்டுமொத்த சட்டமும் காவல்துறைன்னு சொல்லுவாங்களா? உதாரணத்துக்கு காவல்துறை 4 பேர் டுமால் சுட்டுன்னு வைங்களேன், இதுக்கு எதிர் டீம் ஒன்று வருவோம். என்ன இருந்தாலும் அந்த ஃபைலில் திருத்திருக்கான் இல்லையா? ஏன்னா காவல்துறை இப்படி அதிகாரத்தை கையில் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா எல்லாம் குட்டி குஞ்சானுங்கள் 17 வயசு கீழே இருக்காங்க, 18 வயசு கீழே இருக்கானுங்க. ஏன்னா நிலவரத்தை சொல்லி தான் கேட்டுக்கிடுங்க. மீடியா இருக்குது, ஆட்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பேச சொல்லி நான் பேசிட்டேன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் நீங்கள் மூட்டை பூச்சி நசுக்கிட்டாங்கன்னு வைங்களேன், எவன் வந்து காப்பாற்றுறது? ஒன்று சொல்கிறேன், நான் ஒரு சாதாரண ஒரு ஆட்டாக்காரன். இதை நீங்கள் கொடுக்க அன்பு ஆதரவால் 4 பேருக்கு உதவி செஞ்சுட்டு வீடியோ போட்டு ஏதோ ஒப்பேற்றிட்டு போயிட்டு இருக்கேன். மெயினாக ஒன்று சொல்கிறேன், என் வீட்டு பையன் கெட்டு போனால் அதுக்கு நான் தான் காரணம். முதல்ல வீட்டில் அடக்குங்க. அடக்கலையா எய்த்தால் தண்ணி தெளிச்சு விட்டுங்க, மற்றவங்க பார்த்துக்கிடுவாங்க. என் பிள்ளைக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி எழுதி கொடுத்துங்க. இந்த மாதிரி பிள்ளைலாம் அப்படிதான் சொட்டையை முறிக்கணும். எனிவே அரசியல் நேரங்கிறதுனால ஏன்னா பல விஷயங்கள் வெளியே வரத்தான் செய்யும். அதுக்கு வந்து கேப்டனை பலிகடை ஆக்கிறாதீங்க. இப்போ நானும் உணர்ச்சி பொங்க பேசிட்டு அதுக்கப்புறம் கேப்டனை வீடியோவில் பார்க்க முடியாது, தோற்றம் முறைன்னு ஃப்ரேமில் தான் பார்க்கணும். ஈஸியாக நீங்கள் ஜஸ்டிஸ் ஃபார் கேப்டன் சொல்லிட்டு ஸ்டோரி வச்சுட்டு போயிடுவியா? என் முன்னாடி போய் யார் பார்க்குறது? இப்பவும் சொல்லுவேன், சமூக வலைதளத்தில் வார்த்தை அது ரொம்ப கவனமாக விடணும். ஏன்னா நீங்கள்லாம் இருக்கன்னு சொல்லுவீங்க, நீங்கள் தான் அங்கே இருப்பீங்க, அதுக்கு அடுக்கிறது நான் இருக்கணும்ல. அதுதான் வலுவுத மீனில் நழுவுத மீனாக போயிடணும். பயமாவே கேப்டன்டா? உண்மையிலே பயந்தாவே முடியாது.